அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கல்யாணி மஹால். இது திருவையாறில் இருக்குது. திருவையாறு பாலத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது ரொம்ப அழகா தெரியும். பட் இதோட பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா, இதோட வலிமையை நீங்கள் உணரலாம். இது இவ்வளோ பெரிய கட்டடமா இருந்தாலும், மரமோ, இரும்போ எதுவுமே பயன்படுத்தாம, கீழ ஃபுல்லா கருங்கல் கொண்டு படிக்கட்டுகளையும், அதுக்கு மேலே வந்து சுண்ணாம்பு காரையாலையும் மராத்தியர் கால முறையில கட்டப்பட்டிருக்கு. சரபோஜி மன்னர் காசிக்கு போயிருந்தப்ப, அங்க கல்யாணிங்கிற ஒரு பெண் மேல ஆசைப்பட்டு, அவங்கள கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்குறப்ப, அவங்க வந்து காசில இருக்கிற மாரியான கட்டடக்கலை பாணியில, எங்களுக்கு நீங்க உங்க ஊர்ல கட்டடம் கட்டி குடுத்தா நாங்க வரோம்ன்னு சொல்ல, சரபோஜி வந்துட்டு இங்க திருவையாறு கரையில இது மாரி ஒரு அழகான காசி ஸ்டைல்ல ஒரு கட்டடம் கட்டியிருக்காரு. அவங்களும் வந்து இங்க தங்கி, அ அவங்க அவங்க சகோதரியோட வந்து தங்கியிருந்தாங்க. இந்த மஹால் வந்து திருவையாறுல இருக்கக்கூடிய ஒரு அடையாளமாகும். இப்ப நீங்க பார்க்குறது சரபோஜியோட பையன் 2ஆம் சிவாஜி. 2ஆம் சரபோஜியோட பையன் 2ஆம் சிவாஜி கட்டின புறா கூண்டு. அவருக்கு ஆண் குழந்தை இல்லாதனால, ஆண் குழந்தை பிறக்கணும்னு சொல்லிட்டு ஜோசியர்கள்லாம் சொன்ன அறிவுரையின் பேர்ல அவரு இத கட்டியிருக்காரு. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா, பாலத்துக்கு பக்கத்தில தான் இருக்கு. துரதிர்ஷ்டவசமா அவருக்கு ஆண் குழந்தை பிறக்காதனால வெள்ளைக்காரனுங்க தஞ்சாவூர் எடுத்துக்கிட்டாங்க. இதுக்கான சோர்ஸ் வந்து நான் எடுத்தது பார்த்தீங்கன்னா, அ தஞ்சை அரண்மனையில போட்ட அந்த ராஜா சரபோஜிங்கிற புத்தகம். அதுக்கப்புறம் திருவையாறு திருத்தல முழு வரலாறு அப்படிங்கிற ஒரு புத்தகம். கே.எம். வெங்கட்ராமையாவோட தஞ்சை மராட்டிய மன்னர் கால அரசியலும் சமுதாய வழக்கம்ங்கிற புத்தகம்.